ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரேட் வித் பீஸ் கோச் சேனல். எங்களோட ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களோட கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே இருக்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர் மூலியமாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடி, டெலிகிராம் ஐடி மூலிமா எங்களோட மெசேஜ் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்மள இந்தியோட ஷேர் மார்க்கெட் அப்டேட் பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 58 பாயிண்ட்ஸ் மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 58 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணமாக அமைஞ்சது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் டிவிஸ் லேபும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. டிவிஸ் லேப் பார்த்தீங்கன்னா ஒரு 3.02% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நம்ம நேற்றுக்கே நம்ம ஃபார்மா செக்டர் பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அதுக்கு முன்னாடி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 58 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பை அபவ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம பை அபவ் சொல்லியிருந்தோம். 13692.60 மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ரீசன் பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் படி பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். 1.6 வரையும் இந்த லெவல் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி கரெக்டாக நம்மளோட டார்கெட் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. ஃபர்தராக நிஃப்டியோட மூவ்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்விங் கிரியேட் ஆன பிறகு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்களா டிவிஸ் லேப் நம்ம நேற்று 1 hour பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். 1 hourல 3764.40 மேலே க்ளோஸ் வச்சா நம்ம பை போடலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ 1 hourல அனலைஸ் பண்ணி நம்ம 15 minutes பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது 15 minutesல 3760.40 மேலே க்ளோஸ் கொடுத்துட்டு அப்படி டார்கெட் ஃபுல் டார்கெட் நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு. இது நம்ம நேற்றோட வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு நீ ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓவராலாக டே வியூ நம்ம கொடுத்துருந்தோம். அதுபடி பார்க்கும்போது இதுதான் நம்ம நேற்று கொடுத்துருந்த பை அபவ் செல் பிலோ லெவல்ஸ் ப்ளஸ் டார்கெட்ஸ் இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பை அபவ் 1407 மேலே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம டே அனலைஸ் பண்ணோம்னா 1 hour படி நம்ம ட்ரேட் எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 hourல நல்லா ஒரு மார்க்கெட் நம்மளோட பை என்ட்ரியில் நல்ல ஒரு எங்கல்ஃபான கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு நம்மளோட டார்கெட் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. ஸோ இதை நேற்றைக்கு வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சியும் டிவிஸ் லேபும் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த நம்ம கொடுத்துருந்த இந்த ரெண்டுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதனால நம்மளோட நிஃப்டியில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோவில் 53.90 புள்ளிகள் இறங்கி இருக்கு. இதுக்கு மேஜராக அமரராஜா பேட்டரி தான் 1.94% மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதுபடியே அமரராஜா ஏன் இவ்வளோ தூரம் இறங்கி இருக்குன்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அமரராஜா பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இது ஒரு ஹை லோவா இருக்கும்போது இது ஒரு டபுள் டாப்க்கான ஒரு வேலிடான பர்சன்டேஜ் தான். ஸோ இப்போ ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆயிட்டு நெக்லைன் கேண்டில் ஒரு நல்ல எங்கல்ஃபா க்ளோஸ் ஆயிட்டு ஒரு சின்ன ஹையர் லோ போயிட்டு இருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0.5% தான் போயிருக்கு. ஸோ அதுவும் விக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. கேண்டில் பாடி எங்கேயுமே க்ளோஸ் ஆகிட்டல. இது ஒரு சின்ன ரிவர்சல் தான். இவ்வளோ தூரம் ஒரு லோ வந்ததுக்காக ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்க்கு டபுள் பாட்டம்க்கு எப்பயுமே நம்ம சொல்றது தான்
ஒன்ஸ் நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா இடையில எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இல்லைன்னா அதோட ஃபுல் டார்கெட் ரீச் ஆகும். எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ரியாக்ட் பண்ணலைன்னா அதோட ஃபுல் டார்கெட் ரீச் பண்ணும் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபுல் டார்கெட் வந்து கொடுத்துருக்கு. டெக்னிக்கலான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அமரராஜா பேட்டரிஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபால் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி தான் வந்து அதிகமான வெயிட்டேஜ்ன்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுபடி பார்க்கும்போது 2.80% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, ஓகே. நேற்று கொடுத்துருந்த பேங்க் நிஃப்டி கால் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்னைக்கான கால் வந்து நம்ம வந்து நேற்றுக்கு வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். பை அபோவ் வந்து 308.30 கொடுத்துருந்தோம். பை அபோவாக கொடுத்துருந்தோம். செல்பில் வந்து 30,584.60 நம்ம வந்து செல்பிலாவும் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட பை அபோவ் லெவல் வந்து பிரேக் பண்ணிட்டு நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து மேஜரா வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பையிங் மூவ்மெண்டால தான் வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து 14 பாயிண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 1.23% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதையும் வந்து நம்ம நேற்றைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல வந்து ஃபிளாக் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து பையிங் தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இவ்வளோ தூரம் தான் 2819.85 வரையும் தான் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ ஃபர்தராக வந்து இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து 2838.75 வரையும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஹையும் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா டில் 2917.75 வரையும் வந்து நம்ம வந்து பையிங் தான் வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து நேற்றைய வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த கால் டிசிஎஸ் வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து டிசிஎஸ் வந்து பை டார்கெட் தான் வந்து ரீச் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3.02% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ரீசனும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து 1 ஹவரில் க்ளோஸ் வச்சு நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. நேற்றைக்கு நம்ம கொடுத்துருந்த அதே லெவல்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக ஃப்ரெஷ் கால்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னு சொன்னால் அப்போலோ டயர்ஸ் பார்க்கலாம். அப்போலோ டயர்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல 1 ஹவர்ல ஒரு சின்ன ஒரு சைட் வேஸ் தான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா பை அபவ் வந்து 200 ஆகும், செல்பில் வந்து 195 ஆகும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த சைட் வேஸ் வந்து நம்ம சைட் வேஸ்ல எப்படி ட்ரேட் பண்றதுன்றா எந்த பக்கம் பிரேக் வைக்குதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நம்மளோட டார்கெட் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதுபடி பார்க்கும்போது 200 பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 202.05 வரையும் வந்து நம்ம வந்து பை வந்து எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலேயும் போக சான்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம வந்து ஒரு மினிமம் டார்கெட்டாக வந்து 202.05 வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து செல்பில் வந்து 193 வந்து நம்ம செல்பில் டார்கெட்டாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபர்தராக வந்து இது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து லூப்பின் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு 1 ஹவர் படி. ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ் படி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால நம்ம பை அபவ் வந்து 984.60 செல்பில் வந்து
963.20 சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டார்கெட் பை அபோவோட டார்கெட் வந்து 993.35 ஆகும். செல்பியில் வந்து 954.30 ஆகும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிபனாச்சி டூல் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த பை அபோவ் செல்பியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து இது எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.